ஹாய் மக்களே, நம்ம செல்ஃப் கேர் சேலஞ்சோட டே 16. ப்ரீவியஸ் டே அம்மா வீட்டிலேருந்து வந்ததும் என்னோட ரெகுலர் ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் போக வேண்டியது இருந்தது. அதனால் நான் அந்த டே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டீக்ரடேஷன். ஸ்கூல், காலேஜ், கல்யாணம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல் டேஸில் உனக்கு இந்த சப்ஜெக்ட் வரலை, நீ சரியாக இல்லைன்னு டீச்சர்ஸ் அடிச்சிருக்கலாம், திட்டிருக்கலாம். பேரண்ட்ஸும் நீ ரொம்ப இப்படியா இருக்க, நீ கேர்லெஸ்ஸாக இருக்க, நீ உருப்படாமல் இருக்கன்னு திட்டிருக்கலாம். அப்படி பெரியவங்களாகி கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற ஒரு கேர்ளாக இருந்தால், நீ இதை சரியாக செய்யலை, அதை சரியாக செய்யலை, அம்மா அப்பா ஒழுங்காக வளர்க்கலன்ற அளவுக்கு பேசுவாங்க. பட் மை டியர், லெட் மீ டெல் யூ அ ஸ்டோரி. ஒரு கோல்டில் டிசைன் பண்ண பழைய வாட்ச் ஒரு அப்பா ஒரு குட்டி பையன்கிட்ட கொடுத்து அதோட வேல்யூவை மதிப்பிட சொல்கிறார். ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறான், அவர் அந்த கோல்டு மட்டும்தான் வேல்யூ பண்ணுறாரு. ஒரு வாட்ச் ஷாப்புக்கு போகிறான், அந்த வாட்சுக்கு என்ன விலையோ அதை தான் அவர் வேல்யூ பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. ஒரு ஆன்டிக்ஸ் வாங்குகிற ஷாப்பில் போகிறான், அவங்க இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கிளாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்பவே அதிகமான மதிப்பை சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவனுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அப்பாட்ட போனதோ அப்பா சொல்கிறாரு, நம்மளோட வேல்யூவை செரிஷ் பண்ணுற இடத்துல தான் நம்ம இருக்கணும், அந்த மாதிரி இருக்க பர்சன் கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிற லெசன். அன்னைக்கு ரொம்பவே ஒர்க் ஆனால் என்னோட ஸ்டெப்ஸ் கவுண்ட் பார்த்தா 7K மேலே தான் கவர் பண்ண முடிச்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.